இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தத்தக்கதாக ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனமானது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டான காலங்கள் யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே 70 வருஷம் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனாலும் கூட இன்றைக்கும் இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கும் நமக்கு ஆசீர்வாதமாக, நமக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளில் கூட நீங்கள் எதையாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள்னு சொன்னால் அந்த எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எரேமியா 29:11 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொன்னார். நம்மை குறித்து அவர் நினைத்திருக்கிறார். அவர் அந்த நினைவுகளை அறிவேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் நம்முடைய எண்ணங்கள், ஒரு பல காரியங்களை கொடுத்து நம்ம சில எண்ணங்கள் வைத்திருக்கலாம், எதிர்பார்த்து இருக்கலாம். நல்லடைய வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், அநேக திட்டங்களை நாம் தீட்டிக்கொண்டு இருப்போம். ஆனாலும் கூட அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவு வருவதற்கு கர்த்தருடைய கிருபை தேவை. அவர் தேவனே சொல்கிறார், நான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உங்கள் மீது நான் கண்ணோக்கமாயிருக்கிறேன், உங்கள் நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்கிறார். அதோடு கூட அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானதாய் நினைவுகளே என்று சொல்கிறார். அவருடைய நினைவுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய நினைவுகள் அல்ல, கர்த்தருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு அடுத்தவையாக இருக்கும். அதோடு கூட அவைகள் தீமைக்கு அல்ல. இந்த நாளில் தீமைக்கல்லாத காரியங்களையும் சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தையும் நாம் எடுக்கப் போகிறதான எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு பதிலை கொடுக்க நாம் இந்த நாளிலே காத்திருப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன காரியங்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியங்களெல்லாம் நீர் நினைத்திருக்கிறீர். அந்த நினைவுகளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறீர். ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.